வணக்கம் தோழர்களே. சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பை தமிழ்நாட்டில் எடுத்திருக்கிறாங்க. இப்ப தேர்தல் வந்தா யார் ஜெயிப்பா அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு. ஏன்னா டெல்லியில 27 ஆண்டுகளுக்கு பிறகு பிஜேபி வந்திருக்கு. டெல்லியை சுற்றி இருக்கிற எல்லா மாநிலங்களையும் கைப்பற்றி இருக்கிறது. அது மத்திய பிரதேசமா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், ராஜஸ்தான், மேகாலயா, இப்ப இருக்கிற ஒடிசா எல்லாத்தையும் வந்து கைப்பற்றிருச்சு. இப்ப டெல்லியும் கைப்பற்றிருச்சு. இந்த சூழ்நிலையில ஒரு ஸ்பெஷலா ஒரு கருத்து கணிப்பு நடத்துறாங்க. எல்லா ஊருக்குள்ளேயும் கால் வச்சுட்டாங்க பாஜக. தமிழ்நாட்டுக்குள்ள என்ன அப்படின்னு சி ஓட்டர்ஸும் இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்புன்னா, இப்ப தேர்தல் வச்சாலும் ஜெயிக்கிறது இந்தியா கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி தான் ஜெயிக்கும். இன்னும் அதனுடைய ஓட்டு சதவீதமும் ஏறி இருக்கிறது என்று அந்த கருத்து கணிப்பு சொல்லி இருக்கு. அதெல்லாம் விட டாப்ல என்னன்னா, பாஜக கனவுல கூட உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கு ரொம்ப சந்தோஷங்க. அதுதான் உண்மையும் கூட. நம்ம களப்பணி அவ்வளவு பண்ணி வச்சிருக்கிறோம்ல. இந்தியா முழுவதும் எப்படியாவது காவிகள் கால் பதித்து விட வேண்டும் என்பதற்காக என்னென்னமோ ஜிக்னா வேலை பார்க்குறான். எவ்வளவோ பிரச்சனைகளை உண்டு பண்றான். தமிழ்நாட்டிலேயே அது நடக்குது. தமிழ்நாட்டில் அண்ணன் எல்முருகன் அவர்களுடைய காலகட்டத்தில் வேலை தூக்கிக்கிட்டு திருவாலஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வேல் 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 வெற்றி வேல்னுக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ திருப்பரங்குன்றத்தில் ஒரு 7.5 கூட்டி வச்சிருக்கிறாங்க. என்னன்னா அப்படின்னா, அங்கே மேலே வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்கந்தருடைய தர்காவில் ஆடு வெட்டக்கூடாது. பின்னாடி தான் பேர் கருப்புசாமி கோயில் இருக்கு, ஆடு வெட்டாதன்னு சொல்லு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து இங்கே பக்கத்துலேயே பாண்டி கோயில் இருக்கு, அதில் ஆடு வெட்டாதன்னு சொல்லு அப்படின்னு நம்ம ஆளுங்க அடிச்சு பத்தின பிறகுதான் வாய முடியிருக்கானுங்க. அதை வச்சு இன்னும் இலவ இழுப்பானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நாம் என்ன கேட்குறதுன்னா, இந்தியா முழுவதும் வன்முறைகளை வைத்து, இந்தியா முழுவதும் மத எதிர்ப்பு பிரச்சாரங்களை வைத்து, இந்தியா முழுவதும் மதத்திற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பரப்புரையை செய்து 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. என்னன்னா, இந்தியா முழுவதும் இந்த மதவாத அடிப்படையில் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பிரச்சாரம் இருக்குல்ல, அது பல மடங்கு அதிகமா இருக்கு. அதே மாதிரி சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதலும் ஆயிரக்கணக்கில் உயர்ந்திருக்கு. அதுல குறிப்பா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பயங்கரமா வந்து அதோட ரேஷியோ ஏறிட்டே இருக்கு. சிறுபான்மை மக்களை தாக்குறது, தலித்துகளை தாக்குறது, பழங்குடிகளை தாக்குறது, அவங்க வீடுகளை உடைக்கிறது, புல்டோசர் வச்சு இடிக்கிறது, இது மாதிரியான மிகப்பெரிய வேலைகள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப ஏதோ ஒரு வன்முறையை செஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிச்சிட மாட்டோமா அப்படின்னு காவிகள் மிகப்பெரிய வேலைகளை செய்துட்டு இருக்கும்போது, ரொம்ப சிம்பிளா நம்ம மக்கள் அறிவை வைத்து, அரசியலை வைத்து, சமூக நீதியை வைத்து காவிகளை கால் பதிக்க விடாம செஞ்சுட்டே இருக்கோம். அதை தொடர்ந்து இன்னும் பெரிய அளவில் பரப்புரை பிரச்சாரம் களப்பணிகளை நம்ம செய்யணும். இன்னைக்கு என்ன அப்படின்னா, டெல்லியில மிகப்பெரிய வெற்றியை 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக அடைஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு குஷி வந்துருச்சு. அடுத்து தமிழ்நாடு தான். தமிழிசைக்கா சொல்றாங்க, டெல்லியிலே தாமரை மலர்ந்துருச்சு, தமிழ் தலைநகர்ல தாமரை மலர்ந்துருச்சு, இனி தமிழ்நாட்டில் தாமரை மலரும், இதுல கூட மலராது அப்படின்னு நம்ம பல முறை சொல்லிட்டோம். இந்த முறையும் அதையே சொல்லுவோம், மயிரிலும் மலராது தாமரை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வச்சுதான் இவங்க சி ஓட்டர்ஸும் இந்தியா டுடேவும் கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க. 2025 ஜனவரி 2 இருந்து பிப்ரவரி 9 வரைக்கும் ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க. 1,25,123 பேர்கிட்ட அந்த கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறாங்க. குறிப்பா மக்களவை தொகுதிகளில் மட்டும்தான் அந்த கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு 39 மக்களவை தொகுதிகள் இருக்கு. அந்த 39 தொகுதிகளிலும் இந்த கருத்து கணிப்பை செய்திருக்கிறார்கள். 1,25,000 சில்லற பேர்கிட்ட இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டிருக்கு. இந்த கருத்து கணிப்பு அசலா தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலை என்ன அப்படின்றத கண்ணாடி மாதிரி காட்டுகிற கருத்து கணிப்பா இருக்கு. மூட் ஆஃப் தி நேஷன் அப்படின்ற பேர்ல தான் இந்த கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்டினுடைய மூட் என்னவா இருக்கு அப்படின்றத மக்களினுடைய மனசுல இருந்து எடுக்கிறதுக்கான வேலை தான். ஸோ மூட் ஆஃப் தி நேஷன் அப்படின்ற தலைப்புல தான் சி ஓட்டர்ஸ் களத்துல இறங்கி இந்த வேலைகளை பார்த்துருக்குறாங்க. அந்த வேலைகளை பார்க்கும்போது தான் மிகப்பெரிய அதிர்ச்சி தமிழ்நாட்டில் என்னன்னா, பாஜக கும்பல் எப்ப தேர்தல் வச்சாலும் வருவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்றத ரிசல்ட்டா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுல பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா கூட்டணிக்கு 5% வாக்கு கூடி இருக்கு. அதாவது திமுக கூட்டணிக்கு 5% வாக்கு கூடி இருக்கு. ஏன்னா அண்ணாமலை, அப்புறம் தமிழிசை, அப்புறம் நம்ம ஏத்தாப்புல உட்காந்துட்டு சும்மா டெய்லி அடி வாங்கிட்டு போவாரே நம்ம அண்ணன் சீமான, இந்த கும்பல்லாம் அப்படியே பயங்கரமா கதறது எதுனா திமுக கூட்டணியை பார்த்து. ஏன்னா கூட்டணி வலுவா இருக்கு, அவங்களுடைய அஜெண்டா தெளிவா இருக்கு, அவங்களுடைய நோக்கம் தெளிவா இருக்கு. அப்போ அதுல உடைக்கவே முடியாத சூழ்நிலையில எப்படியாவது உடைச்சிடணும், எப்படியாவது காலி பண்ணிடணும் தான் இந்த கும்பல் கதறிட்டு இருக்கா. இந்த சூழ்நிலையில தான்
இதை உடைக்கிற மாதிரி இந்த ரிசல்ட் வந்திருக்கு. அப்ப திமுகவுக்கு 5% ஓட்டு வங்கி அதிகரித்திருக்கிறது, ஏடிஎம்கேக்கு 3% குறைஞ்சிருக்கு. எடப்பாடியாரை மீண்டும் மீண்டும் நம்ம சொல்றது என்னன்னா, நீங்க உங்களை மட்டும், உங்களுடைய ஈகோவை மட்டும், உங்களை மட்டும் அடையாளப்படுத்திக்கிறதுக்காக இந்த அரசியல் பண்றீங்க. இந்த அரசியலுக்கு பேர் கேடுகட்ட அரசியல். உங்க கட்சியையும் மொத்தமா காலி பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஒரு கட்சியை வழிநடத்துகிற தலைமை பண்பு இல்லை, ஒரு கட்சியை வளர்த்தெடுக்கின்ற ஆளுமை பண்பும் இல்லை. நீங்க என்ன பண்றீங்க, உங்க கட்சியை காலி பண்ணிட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாம் செல்லாது செல்லாது செல்லாதுன்னு தூக்கி வெளியேறிஞ்சிட்டு இருக்கீங்க. கடைசியில நீங்களே செல்லாத காசா ஆயிட்டீங்க. உங்க அதிமுக கூட்டணியுடைய ஓட்டு 3% சரிஞ்சிருக்கு அப்படின்றது இந்த புள்ளி விவரத்துல தெரியுது. கடைசியில இந்த இப்படி ஒரு கட்சி இருக்கான்னு மறந்துடுவோம். பிஜேபி ஏற்கனவே உங்களுடைய கட்சி சின்னத்தை பறிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்க்குது. எப்படியாவது அடுத்து வருகிற தேர்தலுக்குள்ள உங்களை மிரட்டி உருட்டி உங்களுக்கு இடி ஐடி எல்லாத்தையும் அனுப்பி, ஆல்ரெடி நீங்க சிக்கிட்டு தான் இருக்கீங்க, அவ்வளோத்தையும் அனுப்பி உங்களை மிரட்டி கைக்குள்ள வச்சுக்கணும், அதன் மூலமா ஓட்டை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் நேத்து நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லுது. இதுல தேர்தல் ஆணையம் தலையிடணும், கட்சி சின்னம் யாருகிட்ட இருக்கணும்னு. பெரும்பான்மையா இருக்கிற எடப்பாடியார்கிட்ட கட்சி சின்னம் இருக்கணுமா வேண்டாமான்னு திரும்ப திரும்ப பேசப்படுதுன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே அரசியல், நீ எங்களுக்கு அடிபணிஞ்சு போ, அடிபணிஞ்சு போயிட்டேன்னா உனக்கு இன்னைக்கே தந்துருவோம், தேர்தல் ஆணையம் இன்னைக்கே உனக்கு கொடுத்துருவோம், இன்னும் 4 சின்னத்தை கூட சேர்த்து கொடுக்கும். இந்த சூழலை உருவாக்கியது எடப்பாடி தான். ஒருவேளை ஒற்றுமையா இருந்திருந்தா பாருடான்னு நம்ம 56 இன்ச் மோடி எல்லாம் மூஞ்சிலே அடிச்சு ஓட விட்டு இருந்திருக்கலாம். இன்னைக்கு பாருங்க, எதிர்கட்சின்னு ஒண்ணு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார். நமக்கு அது வேதனையா இருக்கு. திராவிட கட்சிகள்னா நமக்கு அவங்க ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கும், நம்முடைய சமூகத்தை புரிஞ்சிருப்பாங்க, அதனால அவங்க நம்ம சமூகம் சார்ந்து இயங்குறதுக்கு சரியா இருப்பாங்க நம்ம நம்புறோம். அதனாலதான் நம்ம அதிமுக எப்படியாவது இருக்கட்டுமே நினைக்கிறோம். இல்ல நான் இருக்க மாட்டேன், நான் பிஜேபிக்கு தான் விட்டுட்டு உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னா உட்காருங்க. உங்க வாக்கு சதவீதம் 3% குறைஞ்சு போச்சு. ஆக்சுவலா 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல என்டிஏ கூட்டணி, அதாவது பாஜகவினுடைய கூட்டணி 18% வாக்கு வாங்கியிருந்தாங்க. அதே போல இந்தியா கூட்டணி 47% வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. ஏடிஎம்கே கூட்டணி 23% வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த ஏறி இறங்கி இருக்கிற ரேஷியோ பாருங்க. இப்ப இந்தியா கூட்டணி எவ்வளவு வந்துருச்சு, 5% ஏறி 53% போயிடுச்சு, இன்னும் வலிமையாயிருச்சு. அதே மாதிரி என்டிஏ கூட்டணி 3% ஏற்றி 21% போயிடுச்சு. ஏடிஎம்கே இறங்கி 23ல இருந்து 20க்கு வந்துருச்சு. ஏடிஎம்கே இப்பயாவது புரிஞ்சுக்கலன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த சூழ்நிலையில கூட ரொம்ப கெட்டி தட்டியா ஒரு விஷயம் பேசப்படுகிறது. 39 தொகுதிகளில் இப்போ கரண்ட்ல இன்னைக்கு தேர்தல் நடந்தா கூட 39 தொகுதிகளையும் அடிச்சு தூக்குறது யாரா இருப்பாங்கன்னா திமுக கூட்டணி அப்படின்னு இந்த புள்ளி விவரம் சொல்லுது. திமுக கூட்டணி தான் 39 தொகுதிகளையும் அடிச்சு தூக்குவாங்க. ஒரு தொகுதியை கூட பிஜேபியும் அதிமுக கூட்டணியும் வாங்காது அப்படின்றதா இன்னைக்கு நிலவரம். இதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும்ன்ற. அப்ப என்ன எதிர்கட்சிக்கு இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு விஜய் வந்திருக்காருல்ல, இந்த விஜயோட கூட்டணியை போட்டு எல்லாரும் ஒத்துமையா நின்னா ஒருவேளை ஆளுகிற கட்சிக்கு டஃப் கொடுக்கலாம், இல்லைன்னா இதுவும் காலி அப்படின்னு தான் பேசியிருக்கு இந்த சி ஓட்டர்ஸ். இது சுந்தரவல்லி உட்காந்து பேசிட்டு இருக்கல, காலங்காத்தால எந்திரிச்சு கிளம்பிருச்சுப்பா அப்படின்லாம் பேசக்கூடாது. இது சி ஓட்டர்ஸ் உடைய கருத்து கணிப்பு. அப்போ ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, இத்தனை கட்சிகளும் சேர்ந்து, எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்தாதான் இந்தியா கூட்டணிக்கு டஃப் கொடுக்க முடியும். அடிச்சு இன்னைக்கு தூக்குவாங்க அப்படின்றதா ரிசல்ட். அப்ப விஜயோட சேருங்க. உங்க நிலைமைய பாத்தீங்களா, கதறிக்கிட்டு சாட்டையால் அடிச்சுக்கிட்டு அண்ணாமலை தெருவில் தெரியுது. இங்க ஒரு பீஸ் எடப்பாடியார்னு அவர் வாட்டி தெருவில் தெரிறாரு. ஆனா பாருங்க, விஜய் கூட நீங்க கூட்டணியா வச்சா மட்டும்தான் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு எதிர்காலம் இருக்கு அப்படின்ற அளவுக்கு. அப்ப விஜய் தான் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிறாரு, அண்ணாமலை அட்ரஸ் இல்லாம இருக்காரு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு வேலையும் சொல்றாங்க. விஜய் வந்தாருன்னா அரசியல் வந்தா என்ன நடக்கும், எதிர்கட்சிகளினுடைய வாக்குகளைத்தான் அவரு புடுங்கிட்டு போயிட்டே இருப்பாரு. அப்ப ஆளுங்கட்சியா இருக்கிற இந்தியா கூட்டணி திமுக கூட்டணியுடைய வாக்குகளை அவரால் எடுக்க முடியாது. ஏன்னா அது சாலிடு வாக்கு, அது உறுதியான வலிமையான ஒரு கட்டமைப்போட இருக்கிற கட்சிகளினுடைய வாக்கு. ஸோ அந்த வாக்கை நீங்களால எடுக்க முடியாது. யார் வாக்கை எடுக்கலாம், சீமான் வாக்கை எடுக்கலாம், சொல்றத சொல்றேன். அதிமுக வாக்கை எடுக்கலாம், பிஜேபி வாக்க விஜயுடைய ரசிகர்கள்ன்ற மூலம் அதுல இருந்து எடுத்துட்டு வரலாம். ஆனால் கட்சியாக வளர்ந்து இருக்கிற வலிமையா இருக்கிற திமுக கூட்டணியிலிருந்து ஓட்டை பிரிக்க முடியாது. அப்ப விஜய்க்கு ஓட்டு பிரிகிறது அதிமுக பாஜகவுடைய ஓட்டு, அவ்வளவுதாங்க. நமக்கு என்ன சந்தோஷம்னா, எப்ப என்றாலும்
தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்களும் முற்போக்கு இயக்கங்களும் அணி சேர்ந்திருக்கிற திமுக கூட்டணி வெல்லும் என்பதுதான் தமிழ்நாட்டுக்கு அவசியம் என்று நான் நினைக்கிறேன். ஆக எதிர்கட்சிகளா பார்த்து போலங்க.